श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्ली श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्या साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये तत्प्रेयसः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावम् तीर्थैरथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूलः कवीनाम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्ति सरस्वतीं संसित कामधेनुं नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति कोच्चिष्टायां रजनिगलितं याबलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாள் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடியவள் வல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மார்கழி மார்கழி வையத்து ஓங்கி ஓங்கி ஆழி மாயன் புல் கீச்சு கீழ் குமிழி நோற்று கற்று கனைத்து புங்கில் புள்ளின் உங்கள் எல்லே நாயகன் நாயகன் நம்பம் அம்பரம் உண்டு உந்து குற்று முப்பத்தி ஏற்ற அங்கள் மாறி மாறி அன்றி அன்றி ஒரு திமாலே கூடாரே கூடாரே கரவைகள் கரவைகள் சிற்றம் சிற்றம் அங்கம்மம் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோர் சோதி மணிவாளன் தோன்றுவோர் நீதியால் நல்ல பக்தர் வாழ்மோர் நால்மனைகளோதுமோர் வில்லிப்புத்தோர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமரடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்து மைந்தும் திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதோர் மாமனிக்கு பின்னானாள் வாழியே 140 முன்றளித்தாள் வாழியே உயரங்க கேகண்ணி வந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருநெல்லி வடநாடி வாழியே என் புதுவை நகர் கோதை மலப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருட்டிகளே சரணம். சிவப்பதியான சர்வேசனன் தலை கட்டி கொடுத்து இந்த ஆண்டு விஸ்வாவச வருஷம் தமிழ் ஆண்டு தனுர் மாதம் அல்லது சாப்ப மாதம் மார்கழி மாதம் இந்த 30 திருநாட்களிலே திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தாரால் அனுகிரகிக்கப்பட்டு பலஹாரி புருஷோத்தம ராமானுஜியர் மடத்திலே இன்று விசேஷ தினமாக விமான சம்பிரோட்சணம் இன்று காலையிலே ஹோமங்களுடன் நிறைவடைந்து இன்று வைகுண்ட ஏகாதசி துவாதசி என்ற 2 முக்கியமான தினங்களுக்கு பிறகு இன்றைக்கு திரையோதசி என்ற 13வது தினத்திலே நாம் எல்லோரும் இங்கே கூடி திருப்பாவை பாசனங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சுவாமி ஜீயர் இங்கே எழுந்தருளிருக்கிற ஜீயர் சுவாமி யதிகள் இன்று விசேஷ அனுகிரகமாக பிரசாதங்களை வழக்கப்படி இல்லாமல் மேலே லாடு அல்லது லட்டு என்று சொல்வார்கள், அதில் குஞ்சா லாடு என்றும் சொல்வார்கள். குஞ்சா என்றால் வேறு அப்பொருள் உண்டு. அது தங்கத்தை எடை போடுவதற்கு உள்ள குந்துமணியை சொல்லுகிறது. குஞ்சா என்றால் குஞ்சாபத்தாம் உரசிலலிதாம் தாரையன் ஆராய்ச்சியம் என்று கோபால வம்சத்தி சுவாமி வேதாந்த தேசிகனுடைய ஸ்தோத்திரம் சொல்லுகிறது. இந்த குண்டுமணிங்கிறது சிவப்பும் கொஞ்சம் ஒரு இடத்தில் கருப்பாகவும் இருக்கும்.
அது அதை சுற்றி ஒரு தோல் இருக்கும். அது வந்து காட்டில் கிடைக்கும். அதை போய் நாம் பறிச்சுட்டு வந்து அதில் 1 கிராம், அதாவது எடைக்கு தங்கத்துக்கு அது 8 குண்டுமணி எடை சமமாக செய்வார்கள். தங்கம் கேட்டுதான் என்ன போய் ஒரு உபயோகம் இல்லாத குண்டுமணியை சேர்த்து சமமாக எடை பார்க்கிறீர்களே என்று. அதனால எம்பெருமானுக்கு எல்லாம் ஒண்ணுதான், தங்கமும் ஒண்ணுதான், குண்டுமணியும் ஒண்ணுதான். அதாவது சிறியதும் ஒண்ணுதான், பெரியதும் ஒண்ணுதான். பக்தர்கள் ஒண்ணுதான், பக்தர்கள் இல்லாதவர்கள் ஒண்ணுதான். பணக்காரன் ஒண்ணுதான், ஏழை ஒண்ணுதான். உயர்ந்த பதவியில் இருப்பவன் ஒண்ணுதான், வேலையே இல்லாதவனும் ஒண்ணுதான். எந்த விதத்திலையும் ந தேஷ்யா ந மம பிரியா என்று பகவத்கீதை. எனக்கு எதிரியும் இல்லை, நண்பரும் இல்லை. இன்னொன்று பின்னாலே வரப்போகிறது, உதாரா சர்வே ஏதே ஞானீத்து ஆத்மைவமய மதம் என்று ஒரு வரி பகவத்கீதை. எம்பெருமான் நம்மை எப்படி அழைக்கிறான் என்பதை பின்னாலே பார்ப்போம். எல்லாரும் இங்க பேசிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? வந்தவங்ககிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும். இந்த கோயிலில் நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவரே உணர்ந்து பதில் சொல்லுவார். இங்கே இந்த பாசுரம் இன்றைக்கு 17வது பாசுரம். முக்கியமான 2 இருமுறை சொல்லக்கூடிய பாசுரங்களுக்கு இடையிலே அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். அதனாலேயே இதற்கு முக்கியத்துவம் உண்டு. 2வது வகையில எம்பெருமான் வாமனாவதாரம் எடுத்த பொழுது மகாபலி சக்கரவர்த்தியிடம் போய் பிச்சை கேட்ட பொழுது இந்திரனுக்காக, இந்திராதி 33 கோடி தேவர்களுக்காக பிச்சை கேட்டான். அந்த பிச்சை எடுக்கும் பொழுது தன்னுடைய சிறிய திருவடியை காட்டி 3 அடி மண் வேண்டும் என்று கேட்டு, பிறகு அவனுடைய திமிரை அடக்குவதற்காக, கர்வத்தை அடக்குவதற்காக அவனை கொல்லாமல் திரிவிக்ரமாவதாரம் எடுத்து 14 நோல்களையும் 2 அடியாக அளந்து 3வது அடிக்கு எங்கே நிலம் என்று கேட்டான். அந்த 3 அடியை கேட்டானே தவிர அவன் கொடுக்கவில்லையே என்று ஒரு குறையை ஆண்டாள் தீர்த்து வைத்தார். 3வது பாசுரம், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி ஆரம்பி. அடுத்த பாசுரம் இது. இந்த பாசுரம் சுவாமி கல்யாணி ராகத்தில் பாடுறாரா இல்லைன்னு தெரியல. கல்யாணி தான். நல்ல கல்யாணமாக ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நல்ல நாளா, நல்ல மங்களாசாசனம். பெரியவர்கள் எல்லாம் சிறியவர்களுக்கு செய்வது ஆசீர்வாதம், சிறியவர்கள் எல்லாம் பெரியவர்களுக்கு செய்வது மங்களாசாசனம். ஆழ்வார்கள் 12 பேரும் மங்களாசாசனம் செய்தார்கள். அதனால் எம்பெருமான் தான் உயர்ந்தவர். ஒத்தாரையும் மிக்காரும் இலையாய மாயா என்று ஆழ்வார் சொன்னார். ந சமஹா ந அபியதிகா என்று வேதம் சொல்லுங்க. அப்படி இருக்க இன்று நேற்று பாசுரத்தை கொஞ்சம் ஒரே ஒரு வரியில சொல்றோம். கோயில் ஆழ்வாரை திறந்தது என்பது நேற்றைய பாசுரம். அதாவது நம்முடைய வீட்டில் பூஜை அறையில் நாம் சென்று முதலில் கை தட்டி கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்ஜூல கர்த்தவியம் தெய்வமான்னிகம் விஸ்வாமித்திரர் எழுப்பின வகை. உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்த திரைலோக்கியம் மங்களம் குரு மாத சமஸ்த ஜகதாம் மதுகைடபாரே பக்ஷோ விகாரிணி மனோகர திவ்யமூர்த்தே ஸ்ரீ சுவாமி நிஸ்ருத ஜனப்பிரியதானசீலே ஸ்ரீ வெங்கடேச தைத்தே தவ சுப்பிரபாதம் என்று முதலிலே தாயார் ஸ்ரீ வெங்கடேச தைத்தே ஸ்ரீ பத்மாவதி தாயாரே அல்லது தமிழிலே அலர்மேல் மங்கை என்ற தாயாரை எழுப்புகிறதாக அமைகிறது பாசுரம். பின்னாலே நீங்க வெங்கடேச பிரபத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஈசானாம் ஜகதோஸ்ய வெங்கடபதேர் விஷ்ணு பராம் பிரேயசீம் தத்வக்ஷஸ்தல நித்யவாசரதிகாம் தக்ஷாந்தி சம்மர்த்தினீம் பத்மாலங்கித பாணிபல்லவயுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரீயம்
வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதீம் வந்தே ஜெகன்மாதரம். கடைசியில சொல்லும் பொழுது ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய தே நமஹா என்று சொல்ல. அதுக்கப்புறம் தான் மங்களம். மங்களாசாசன பரையின் மதாச்சாரிய புரோகமி சர்வைஷ்ட பூர்வைராச்சாரியை சத்கிருதாயாத்ம மங்களம். இந்த சொல்லதெல்லாம் இன்றைய பாசுரத்தில் அடங்கும். மங்களாசாசன பரைகி மதாச்சாரிய புரோகமைகின்னு சொல்லும் பொழுது நந்தகோபன், அவருடைய பத்னி யசோதா, கண்ணன், அடுத்த பாசத்தில் நப்பின்னை, இந்த பாசனத்தில் கண்ணனுடைய அண்ணன் பலராம், இந்த 4 பேரையும் எழுப்பக்கூடிய பாசனம். அதனால ஆச்சாரியர்கள் 4 பேர்னு சொல்லலாம். நமக்கு நம்முடைய முன்னோர்கள் 3 வம்சத்தை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளும் மாதிரி நம்ம ஆச்சாரியர்களிலும் 3 பரம்பரையோ அல்லது எவ்வளோ முடியுமோ ஞாபகம் வச்சுக்கலாம். தனியெல்லாம் உண்டு. எங்களுக்கு 46 தனியாக உண்டு. அதனால முதல்ல எடுத்தோடனே சொன்னாங்க ஸ்ரீமத்தே ஆதிவன் சட்டகோபை தீந்திர மகாதேசிகாயனமான முதல் அழகேசிங்க. அவர் தனியும் தெரியும். கேசவாரிய கிருபா பாத்திரம் தீசமாதி குணார்ணவம் ஸ்ரீசட்டாரிய தீசானம் தேசிகேந்திர மகம் பஜே. அப்புறம் பெரியாழ்வார்களில் சில நல்ல ஆழ்வார். இவர் பெரியாழ்வார், இவருடைய ஆண்டாளுடைய தந்தை, வளர்ப்பு தந்தை. ஆனால் நம்மாழ்வாரே உயர்த்தி சொல்வார்கள். ஏனென்னா 1000 பாசுரத்துக்கு மேலே இயற்றியவர், 4 வேதங்களையும் தமிழ் படுத்தியவர். அதனால அவரை உயர்த்தி சொல்வார்கள். அதனால கேசவாரிய கிருபாபாத்திரம் தீசமாதி குணார்ணவம் ஸ்ரீசட்டாரிய தீசானம் தேசிகேந்திர மகம்பஜே பிரபத்யே நிரவத். இது நம்மாழ்வாருக்கு தனியாக. தமிழ் சம்ஸ்கிருதத்தில் பிரபத்யே நிரவத்யானாம் நிஷத்யாம் குண சம்பதாம் சரணம் பவ பீதானாம் சட்டகோப முனீஸ்வரம். இப்படியெல்லாம் ஆச்சாரியருடைய ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லக்கூடியது இந்த பாசம். ஒவ்வொரு ஆச்சாரியார் என்னுயிர் தந்தளித்தவரை, நம்முடைய அப்பா அம்மா முதல்ல, என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கி யான் அடைவேன் அவர் ஒரு கண்ணிறை வணங்கி. வரிசையா ஆச்சாரியர் பட்டியல் போடுறோம். பெரும்போதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் வணக்கால் நம்பி நன்னறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாசமுனி சட்டகோபன். சட்டகோபன் நம்மாள். இவரை முன்னிட்டு, அதாவது திருமகள் என்று அப்ப தாயார் சொல்லி திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. இது ஆச்சாரியனுடைய பூர்வாச்சாரியனுடைய பட்டியல். எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறது இந்த பாசம். அப்ப இங்கே நாளைக்கு பாசனம் சொன்னேன். அது திருப்பாவை ஜீயர் என்று ராமானுஜாச்சாரியருக்கு விருது கொடுத்தது அடுத்த பாசனம். நேற்றைய பாசனம் நாயகனான் என்ற நந்தகோபனுடைய 16வது பாசனம் 2 முறை சொல்லக்கூடியது என்று சொன்னேன். அதிலேயே என்ன சொன்னேன், எடுத்த உடனே நாயகனாய் நின்ற என்று சொல்லும் பொழுது நாயகன் எம்பெருமான் கண்ணன். இப்போ நந்தகோபாலன் அப்படின்னு சொல்லும் பொழுது நந்தகோபாலனும் எம்பெருமான் போல, எம்பெருமானுக்கு இணையாக. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பிதுர்வை புத்திரநாமாசி என்று சொல்லுகிறது. எப்போ அப்பாவை எப்பொழுது நாம் வணங்குகிறோமோ அவனுடைய மகனையும் வணங்கணும். அதனால குரு புத்திரனை நாம் வணங்கணும்னு உண்டு. ஆச்சாரிய புத்திரனை நம்முடைய பகவானாகவே நினைத்து கொள்ள வேண்டும். எப்போ ஆச்சாரியனை நாம் பகவானாக மதிக்கிறோமோ அப்படி. அதே போல புத்திரனை நாம் ஆச்சாரியனாக கொண்டா அவர் தந்தையும் நம்ம ஆச்சாரியனாக கொள்ளணும். அப்படி போன பாசம். இப்போ அதே ரீதியில தான் வருது. அப்புறம் இன்னொன்று அழகு என்னன்னு கேட்டால், இந்த ஆண்டாளுக்கு இந்த பாசுரத்தாலையும் என்ன ஏற்றம் என்று கேட்டால் அந்த ஏற்றம்ன்றது இருக்குல்ல, இந்த ஏகார நாச்சியார்னு பேர் இந்த ஆண்டாளுக்கு. அதனால முதல் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே என்று அந்த 2 போட்டா, இங்கே அம்பரமே தண்ணீரே போரே அப்படின்னு 3 வந்துடுது. அதனால 3 ஏலையும் என்னென்ன உள்ள அர்த்தங்கிறத சுவாமி கல்யாணியில் அதை இசைத்து நமக்கு இறைப்பற்றை அதிகம் செய்யக்கூடிய இந்த பாசுரம். அதனால் இந்த பாசுரத்தை அவர் வழங்கி நமக்கு அருளுவார்.
எல்லாமே அம்பரமே தண்ணீரே சோரே செய்யும் அம்பரமே தண்ணீரே சோரே செய்யும் அம்பரமே தண்ணீரே சோரே செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதாய் அறிவுராய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடரு தோங்கி உலகளந்த அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்போர்கழலடியே செல்வா பலதேவா செம்போர்கழலடியே செல்வா பலதேவா செம்போர்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரும் பாவாய் உம்பியும் நீயும் உறங்கேலோரும் பாவாய். சுத்த ஸ்வரத்தோடு தாளத்தோடு கூடவே அந்த அலைபேசியிலே ஸ்ருதி பாக்ஸோடு ஸ்ருதிப்பட்டியோடு கல்யாணி ராகத்தில் நமக்கு இசைத்து தந்த சிவுவே ரகுநாதன் சுவாமிக்கு நம்முடைய தன்யவாதங்கள் கோடான கோடி நமஸ்காரங்கள். அதனால இந்த இருவரும் இசை அறிஞர்கள், ரெண்டு பேருமே இசையில நல்லவர்கள், நாம சங்கீர்த்தனத்திலே பல ராகங்களை இசைக்கக்கூடியவர்கள். இவருக்கு இந்த தியரிட்டிக்கல் நாலேஜ் 72 மேளகர்த்தா ராகத்தையும் தெரியும். அவருடைய ஜன்ய ராகங்கள் நிறைய என்னென்னோ இப்படி அறிஞர்கள் வந்த சபையில் நம்ம சம்ஸ்கிருதத்திலே சொல்லுவாங்க, ஹம்ச மத்தியே பகோயதாய் பண்டிதானாம் சபா மத்தியே ஹம்ச மத்தியே பகோயதா, அன்னங்களின் நடுவில் கொக்கு மாதிரி உட்கார்ந்துருக்கிறேன். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்று அதுக்கு ஒரு பெயர் உண்டு. சாமர்த்தியமாக இந்த ஓடும் நீரிலே மீன் வர வரைக்கும் காத்து கொண்டிருந்து உடனே தன்னுடைய உணவை பறிக்கக்கூடிய திறமை இருந்தாலும் தமிழில் ஒரு இது சொல்லுவாங்க. அதனால கொக்கை பிடிக்கணும்னா என்ன செய்யணும்னா, கொக்கு தலையில வெண்ணெய் வைங்க, அது கண்ணில் உருகி கண் மறைஞ்சிடும், அப்போ போய் பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கிண்டலுக்காக சொல்லுவாங்க. அதனால இங்கே பக்கஹா என்று சமஸ்கிருதத்திலே சொல்லும் பொழுது தமிழ்ல வாத்து மடையன்னு சொல்லுவாங்க. அதனால பக்கஹன்னா கொக்கு இல்லை, இங்க வாத்து. அதனால ஹம்ச மத்தியே பகோயதா, அது அப்படி சொல்றது உண்டு.
அப்படி அதனால ஆமா பகாசுரன் வந்தான். பகாங்கிறது வாத்துக்கு உண்டு. அதனால தான் வாத்துக்கு தான் வடத்தன்கிறது ஒன்று ஏதோ. அதனால வாத்துக்கு தண்ணீரையும் பாலையும் பிரித்து பகுக்க தெரியாது. அம்சத்துக்கு உண்டு. அந்த ராஜவம்சம் நாம பார்த்ததில்லை. இதே கருத்தில் கொண்டு நாச்சியார் திருமொழியிலே முதல் 10 கடைசி பாசுரம் நன்றாக இருக்கிறது. அதை உங்களுக்கு சொல்லி இப்ப பாடும்பொழுது அவர் சொன்னார், செம்பொற்கழலடி செல்வா பலதேவா என்று ஒரு 3 தடவை அதை சொன்னார். நல்லா திருப்பி கருப்புவில் மலர்கனை காம வேளை கழலினை பணிந்து, அதான் நல்லா வந்தாரு. அதனால செம்பொற்கழலடி, அதனால கழலினை பணிந்து அங்கு ஓர் கரியறை மறுப்பினை ஒசித்து புல்வாய் பிளந்த மணிவண்ணர்க்கு என்னை வகுத்திடென்று பொறுப்பன்ன மாடம் பொலிந்து தோன்றும் புதுவையர்கோன் விட்டுசித்தன் கோதை விருப்புடையும் தமிழ் மாலை வல்லார் விண்ணவர் கோனடி நண்ணுவரே. ஒவ்வொரு இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இதுல இங்க பொறுத்துறது. விண்ணவர் கோடி நண்ணுவரே எடுத்த உடனே அந்த வார்த்தை இருக்கு. அம்பரமே தண்ணீரே. இன்று கூட ஒரு அழகா அதை பிரித்தார் ஒருத்தர். அழகிய பரமே வைகுண்டமே, நலமந்தமில்லா திருநாடு என்று பெயர் இந்த வைகுண்டத்துக்கு. நலம் அந்தமில்லா, அதாவது நன்மைக்கு முடிவில்லாத, நலமல்லாததோர் திருநாடு என்று சொல்வார்கள். அதனால கண்ணன் கழலினை நண்ணும் மனமே என்று ஆழ்வாசம். அதனால எப்பொழுதுமே நம்ம திருவடியில் இருக்கிற அந்த தண்டை என்று ஆண்களுக்கு சொல்வார்கள், பெண்களுக்கு கொலுசு என்று சொல்வார்கள். இந்த தண்டையை நம்ம எடுத்துக்கணும், தண்டையை தான் சேவிக்கணும். இந்த ஊர்ல பாதுகையை சேவிக்கணும். பாதுகைக்கும் அந்த கழல் உண்டு, அதாவது கொலுசு உண்டு. இந்த பாதுகைங்கிறது பாதுகா தேவி பெண். அதனால அந்த திருவடிக்கு அந்த பாதுகைக்கு கழல் உண்டு, அதாவது கொலுசு உண்டு. அதனால நிறைய மணிகள் உண்டு, நவரத்னங்களும் உண்டு. அதனால இங்க அம்பரமே இந்த ஏகார நாச்சியாருங்கிறதுனால அந்த ஊர்ல கோகுலத்துல துவாபர யுகத்துல, அதே மாதிரி இந்த கலியுகத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல செல்வத்துக்கு குறைவில்லை. ஏன்னா அப்பவே பார்த்தோம், சீர்மல்கும் ஆய்ப்பாடி முதல் பார்த்தோம். சீர்மல்கும் ஆய்ப்பாடி, ஒரு படி பாலை காய்ச்சி கடைசியில் வருவது ஒரு படி நெய் என்று பார்த்தோம். நல்ல சீர்மல்கும். அது தவிர என்ன பார்த்தோம், நிறைய ஆபரணங்களை பூட்டி கொண்டிருந்த சிறு பெண்கள். குழந்தைகளுக்கு நகை போட்டு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. சிவப்புக்கு நகை போட்டு காத தூரம் என்று பாரு சொல்லுவாங்க. கருப்புக்கு நகை போட்டு காத தூரம் இருந்து பாரு சொல்வார்கள். 2வது வரி வேண்டாம். அதான் குழந்தைகள் எப்போதுமே குழந்தைகள்னாலே அழகுன்னு சொல்றோம். அதனால தமிழுக்கே இன்னும் அழகுன்னு நீங்க சொல்றீங்க பொருள். அதனால தமிழ் தாய்மொழிக்கே அப்படி. இங்க இந்த அந்த ஊருக்கு எந்த செல்வமும் குறைவில்லை. ஆனால் இப்போதான் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ஏதாவது இலவசமாக கொடுத்தால் வாங்கிறதுக்கு ஆசையாகும். ஃப்ரீ பி என்று சொல்கிறார். இந்த நம்ம நாட்டில் நாம எல்லாம் கெட்டு போனது இலவசமாக கேட்பது. என்ன கூட ஒருத்தர் கேட்டார், வரகூர் அழைத்து கொண்டு செல்கிறீர்களா என்று கேட்டார் ஒருத்தர் நண்பர். நான் இவருடைய உதவியை கேட்டேன், இவரால் முடியல, தள்ளி போட்டுக்கிட்டே வந்தார். அவர் சொன்னார், இன்னொருத்தர் செலவிலே போயிட்டு வந்துடலாமான்னு நினைச்சார். அதனால அப்படி நினைக்க கூடாது இல்லையா? அதனால நாம செலவழிச்சுதான் ஒரு கோயிலுக்கு போய் இவர் ஏதாவது நிறைய பணம் கொடுக்குறாருன்னா அதை நாமளும் பகிர்ந்துக்கலாம்னு சொல்லணும். அப்படிதான் சொல்லணுமே தவிர எனக்கு பதிலாக நீங்க கொடுங்க, எனக்கு புண்ணியம் மட்டும் வேணும்னு சொல்லக்கூடாது. அப்படி அந்த ஊர்ல கோகுலத்திலே இவன் நாயகனா இருந்தவன். எப்படிப்பட்ட நாயகன்னா, கனைத்திலங்கற்றமை கன்றுக்கிறங்கி நினைத்து மலை வழியே நின்றுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வனே. அப்படி செல்வந்தனன், பணக்காரன். எம்பெருமானுக்கு தந்தையாக இருக்கவன் பணக்காரன் இல்லாம இருக்க முடியாது. அதனால அவனுக்கு பக்தி செல்வமும் இருக்கிறது,
சாதாரண இந்தூர் செல்வமும் இருக்கிறது. நிறைய மாடுகள், எண்ணற்ற பசுமாடுகள், எண்ணற்ற கன்றுக்குட்டிகள், எண்ணற்ற இரவு மாடுகள், ஆடுகளும் உண்டு. சொல்லலையே தவிர ஆடுகளும் உண்டு. அப்படி அந்த செல்வம் உடையவன். கோகுலத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாடுகள், பால் எப்பவும் கிடைக்கக்கூடிய ஊர். அதனால்தான் முன்னாடி என்ன பார்த்தோம், கீழே பால் வெள்ளம், எருமை மாடுகள் பால் பெரிய பால் வெள்ளம், மனதிலே மால் வெள்ளம், தலையிலே பனி வெள்ளம் என்று, நீர் வெள்ளம் என்று பார்ப்போம். அப்படி இங்க வெள்ளம் வெள்ளமாக இருக்கிறது இந்த பால். அதனால அது மட்டும் இல்லை, இந்த செல்வந்தனா இருக்கிறதுனால நாம சொன்ன இப்பதான் சொன்ன இலவசமாக கொடுத்தா வாங்கிப்போம். இன்னைக்கு கூட இந்த அனுகிரகமாக பெருமாள், வெங்கடேச பெருமாள் அனுகிரகமாக இந்த சால்வையை எனக்கு போர்த்தினார் ஜிஎஸ் சுவாமி. அதனால காசு கொடுன்னு கேட்டா நம்ம வாங்கி வேண்டாம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பெருமாள் அனுகிரகமா இருந்தாலும் இவர் சொன்னார், உங்களுக்கு சர்க்கரை என்ற உடல் நலம் ஏதாவது குறைவு இருந்தாலும் நீங்க பெருமாளிடம் லட்டு வாங்கினா அதை சாப்பிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள். அதனால அந்த மாதிரி இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி. இப்ப ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி நடந்த லட்டை வாங்கி போட்டுப்போம், பக்கத்து வீட்டுல கொடுப்போம். ஏகஸ்வாது ந புஞ்சீத என்று சொல்றதால தானே எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்க கூடாது, ஷேர் பண்ணிக்கணும். அதனால பங்கு கொடுக்கணும், பங்கு கொடுக்கணும். அதனால இங்க வந்து எப்படி இருக்கான் அந்த நந்தகோபாலன், எப்படி இருக்கான்னா எல்லாருக்கும் உடை தருகிறான். நீங்க உடைன்னா நீங்க வந்து உங்களுக்கு சட்டைன்னு சொல்லும்போது சட்டை துணி கொடுப்பீர்கள். என்னுடைய சட்டை அளவு உங்களுக்கு தெரியாமல் இருக்கு, அப்படி இல்லை. எல்லாருக்கும் சட்டை அளவு தெரிஞ்சு கொடுக்குறோம். சட்டைங்கிறதுக்கு பதிலாக வேஷ்டி, துண்டு எல்லாம் கொடுக்குறான். அதனால ஆடை கொடுத்துட்டே இருக்கான். அம்பரமே ஒரு நாளைக்கு இன்னைக்கு வந்து வேஷ்டி சட்டை கொடுக்கப்படும், பொங்கலுக்கு ரேஷன் கார்டு கூட கொடுக்கப்படும் என்கிறீங்க. அதனால சேலை கொடுக்கப்படும் என்கிறீர்கள். அதனால அந்த மாதிரி பெண்களுக்கு சேலை, பட்டுப்பாவாடை, அந்த மாதிரி தாவணி, எல்லா விதமான ஆடைகளும் கொடுக்குறாங்க. அதனால அது பாரம்பரிய ஆடைகளா கொடுக்குறாங்க. இப்ப சில இதுல நிறுவனங்கள்ல பஞ்சகச்சம் வந்து ரெடியாக வந்திருக்கிறது, பஞ்சகச்சம். அதனால அந்த மாதிரி கொடுக்குறார்கள். வேணும்னா பஞ்சகச்சம், அதாவது ரெடிமேட் பஞ்சகச்சம் அப்படி கிடைக்கிறது, ரெடிமேட் மடிசார் கிடைக்கிறது, அந்த மாதிரி கொடுக்குறான். அம்பரமே, அம்பரம்னா துணி, துணின்னா இங்க ஆடை, உடை. அதனால அம்பரமே ஒரு நாள் அப்படி அறிவித்து விடுகிறான். எல்லோரும் வந்து வாங்கி கொண்டு போகிறார்கள். திருப்பி திருப்பி சொல்றேன், அவர்கள் ஏழைகள் இல்லை, அதனால வாங்கி கொண்டு போகிறார்கள். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு நாம் வந்து இப்போ ஒரு விருந்துக்கு போகிறோம், ஒரு திருமணத்துக்கு போகிறோம். அங்கே வந்து ஒரு டம்ளரில் தண்ணீர் கொடுப்பதுக்கு பதிலாக ஒரு பாட்டிலில் கொடுக்குறோம். நான் ஏன் அப்படின்னா, நாம் வந்து இது தூயது அல்ல, இது தூய்மையானது அல்லன்னு நினைக்கிறோம். அதனால எங்கே எடுத்து கொடுக்குறார்களோ என்று பயமா இருக்கு. அதனால மூடின குப்பியிலே கொடுக்குறார்கள், பாட்டில். அதனால கொடுக்குறார்கள். அதனால அதை வாங்கி சாப்பிட்றோம். அதனால ஒன்று வீட்டுக்கும் எடுத்துட்டு வரோம். அதனால வழியில தாகம் எடுத்தா என்ன பண்றதுங்கிறது வீட்லயும் எடுத்து. அதனால இந்த தண்ணீர் கொடுத்தாலும் வாங்கி கொள்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார். அம்பரமே தண்ணீரே ஷோரே. ஷோறு என்பது வெறும் சாதம் இல்லை, வெறும் இங்க எம்பெருமானுக்கு படைத்து விட்டால் அது பிரசாதம். படைக்கிறவர்களையும் அதுக்கு பேர் சாதம். இந்த படைக்கும் பொழுது இன்னொரு வேடிக்கை கேளுங்க. பாவம் எம்பெருமான், அவருக்கு மட்டும் சுத்த அன்னம் என்று கொடுப்போம். அதே மாதிரி ஹோமம் நடக்கும் பொழுது, இன்னைக்கு காலையில் நடந்திருக்கும் போது சுத்த அன்னமாக ஹவிஸ் என்று பெயர், அதை நெருப்பிலே விடுவார்கள் மந்திரம் சொல்லி. அதனால அவருக்கு மட்டும் சாம்பார் சொல்றதுக்காக சாம்பார், ரசம், கறி, அமுது, அது கூட்டு அதெல்லாம் போட்டு படுறதில்லை. எம்பெருமானுக்கு கிருத்தம், நெய் போய் அது சுத்தமாக ஆக்கி சுத்தான்னம் என்று தருவார். எம்பெருமானே அப்படிதான், இந்த ரங்கநாதனுக்கு அப்படிதான். ரங்கநாதனுக்கு அப்புறம் தனியாக தருவார்கள் குழம்பு, சாற்றமுது, கரியமுது என்றெல்லாம் தனியாக தருவார்கள். சாதம் கலந்து தரமாட்டார்கள், கதம்ப சாதம் போது தரமாட்டார்கள். அதனால் இங்கேயும் ரங்கநாதனுக்கு அப்படிதான், இங்கேயும் அப்படிதான். பெருமாளுக்கு சுத்தான் நல்ல ஷோரே. அப்ப சாப்பாடு இது வந்து முழு சாப்பாடு, அளவில்லாத சாப்பாடு, அளவு சாப்பாடு இல்லை, முழு சாப்பாடு. சோரே
அது எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறான்னா அறம் செய்யும், தானம் செய்யும். உங்களுக்கு தெரியும், ஒரு வீட்டிலே குழந்தை பிறந்திருக்கிறது என்றால் உடனே கேள்விப்பட்ட உடனே அந்த தந்தையானவன் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆறு இருந்தால் அந்த ஆறு நீரிலே மூழ்க குளித்து நீராடி அந்த தண்ணீரை மேலே நோக்கி எறிவதாக சொல்வார். அது சந்தோஷத்திலே எம்பெருமானுக்கு ஒரு நன்றி கூறுவதாக அமைகிறது அந்த நீராட்டம் என்று சொல்வார்கள். அப்படி இந்த குழந்தை பிறந்த உடனே என்ன செய்வார்கள், விரை தானம் என்று நெல்லை எடுத்து தானம் செய்வார். இந்த நெல்லை உடனே நம்மளால சாப்பிட முடியாது இல்லையா, அதனால அது வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தான் அதை சரி பண்ணி சாப்பிடும். அப்படி இந்த தானம்ங்கிறது அங்க முக்கியம், விரை தானம். கன்னியாதானம் என்பது ஒரு முறை தான் செய்ய முடியும், ஒரே ஒரு கன்னிக்கு 2 முறை தானம் செய்ய முடியாது. அதனால அது மாதிரி இப்ப கூட அவர் கேட்டார், ஆகவந்தி ஹோமம் என்றால் என்னன்னா, நம்ம எந்தெந்த எம்பெருமானை அங்க ஆஹ்வானம் செய்கிறோமோ அந்த ஆஹ்வானத்துக்கு ஆஹ்வந்தி ஹோமம் என்று கூப்பிடுகிறோம். அதனால ஸ்ரீசுத்தத்துல நிறைய வருது அது, அதனால அப்புறம் சொல்றேன் ஒன்றும் இருக்கு. அதனால அந்த நெருப்பில் இடும் பொழுது ஹவிஸ், அதுவும் நெய் கலந்த வெறும் பிரசாதம், வெறும் பிரசாதம். அதுல ஒன்றும் நெருப்புல வந்து சாம்பார் குத்துறது இல்லை. ஆமா, உப்பு கூட கிடையாது. ஆமா, உப்பு கூட கிடையாது. சன்னியாசிகள் கூட அப்படிதான் ஒரு 6 கவளம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அதிலே வந்து உப்பு போடக்கூடாது, கீரை கொஞ்சம் போடணும்னு சொல்றாங்க. மகா பெரியவா அப்படிதான் இருந்தான். அதனால 6 கவளம், மறுநாளைக்கு 12 மணிக்கு தான் அது திருப்பியும் கிடைக்கும். இந்த 6 கவளம் தீர்ந்தா அதையும் சாப்பிடாம இருக்கிறவங்க உண்டு துறவி. அதனால வேற ஒன்றும் சேர்க்கக்கூடாது, வேற எந்த பொருளும் சேர்க்கக்கூடாது. வியஞ்சனம் என்று சைட் டிஷ் என்று சேர்க்கவே கூடாது. அப்படிதான் துறவியில் இருக்கும், பற்றற்று இருக்கு, ஆசையற்று, உணவில் ஆசையற்று. அப்ப இங்கே வந்து அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் நந்தகோபாலா எழுகிறான். நந்தகோபாலா என்பதை திருப்பியும் சொல்றேன், எம்பெருமான் கண்ணனை எழுப்புவதுதான். அதனால நந்த ஆனந்த மகிழ்ச்சியை கோபாலனாக இருக்கிற இடையன் கொடுப்பது நந்த கோபாலன். அதனால ஆனந்தம் ததாதி கோபாலா, நந்த கோபாலன். நந்த கோபாலன் அறம் செய்யும் நந்த கோபாலா எழுந்திராய். இவங்க இந்த கதவை திறந்து வாயில் காப்பவர்கள் விட்டார்கள். ஜெய விஜயர்கள், சண்ட பிரச்சண்டர்கள், பத்ர சுபத்திரர்கள், இப்படி காவலாளிகள் உள்ள விட்டார்கள். உள்ள விட்டவொடனே என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. துயில் எழுப்புவோம்னு சொன்ன, துயில் எழுப்புவோம். ரொம்ப விடிகாலிலேயே வந்துட்டீங்கன்னு கேட்டாங்க. இல்ல அவன் நென்னலே வாய் நேர்ந்தான், நேற்றே எங்களுக்கு அவன் அரை பறை மாயன் மணிவண்ணன் சொல்றாரு. அதனால எங்களுக்கு என்ன கொடுப்போங்கிறது தெரியும் முதல்ல. ஆனா மரியாதையா என்ன செய்யணும், கண்ணனை எழுப்புறதுக்கு பதிலாக அவங்க தந்தை தாயை எழுப்பு. அதனால நந்தகோபாலா எழுந்திராய். அவன் வந்து அந்த ஊருக்கு ராஜாவுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அதனால பின்னால பாத்தீங்கன்னா இந்த தாய் யசோதாவுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். எப்படின்னு பாருங்க, அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய். அந்த ஊரில் பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் தன்னுடைய தோழிகளை எல்லாம் அழைத்து கொண்டு பாவை நோன்பு நூற்கிறார். ஆனால் இந்த பெண்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சிறு துன்பம் நேர்ந்தாலும் மனது நெகிழ்ந்து வருத்தப்படும் யாருன்னு கேட்டா யசோதா. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே. கொழுந்து என்பது ஒரு மரத்திலே கிளையிலே இலைக்கு மேலே துளிராக இருக்கிறது கொழுந்து என்று, துளிர் என்றும் சொல்லலாம். கொம்பனார் என்றால் இங்கெல்லாம் பெண்கள். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே. அடுத்து என்ன சொல்றாங்க, குல விளக்கே. ஆயர் குலத்துக்கு நீ விளக்காக தோன்றுகிறாய்.
தீபம் போல பிரகாசிக்கிறாய். அது ஏன் இப்போ திருப்பியும் எம்பெருமான் கண்ணனை சொல்றதாக எப்படி எடுத்துக்கலாம்னு சொன்னா, 5வது பாசுரத்துல திருப்பியும் ஆயர்குல மணி விளக்குன்னு கூட்டம். அந்த இடத்துல மாயனை மண்ணு வடமதனை மைந்தனை துயப்பெருநீர் எமனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதர் என்று இந்த ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கே என்று சொன்னார். அதனால எப்ப பையன் அணி விளக்கோ தாயும் அணி விளக்கு தான். அணி விளக்கு ஒரு விளக்கிலிருந்து இன்னொரு விளக்கை ஏற்றுக்கிறோம். அதனால தாயிடமிருந்து வந்த குழந்தை அப்படி இங்கே மணி விளக்கேன்னு கூட்டார்கள். அதனால கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, அதாவது இப்போ திருப்பி சொல்றேன், அந்த மற்றவர்க்கு அதாவது முக்கியமாக பெண்களுக்கு துன்பம் நேர்ந்தால் வாடி விடும் யசோதா உடனே அந்த துன்பத்தை நீக்குவதற்கு மாற்று செயல் செய்யக்கூடிய, அப்படி இந்த துன்பத்தை நீக்குவதற்கு என்னென்ன வழி தெரிய முடியுமோ அதை பின்பற்றுபவள் அப்படிப்பட்ட யசோதை. அதனால கொழுந்து வெறும வாடினா போறாது. ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம்ங்கிறது என்னன்னு கேட்டா, ஒருவர் துன்பப்படும் பொழுது நமக்கே அந்த துன்பம் நேர்ந்த மாதிரி கவலைப்பட வேண்டும் என்று, ஆனால் உதவி செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். உதவி செய்யறதுக்கு முயற்சி செய்தாதான் அது வைஷ்ணவ லட்சணம். ஆனா நமக்கு உதவி செய்ய முடியலன்னு என்ன பண்றதுங்கிறதுக்காக வருத்தப்படுறதுங்கிறதோட நிறுத்திக்கிட்டாங்க. அப்படி இல்லை. அதனால குல விளக்கேன்னு சொல்றாங்க. அதனால அந்த ஊரிலே நாயகியாக இருப்பவளே, தலைவியாக இருப்பவளே என்று கொடுத்தார் குல விளக்கு. அதை எப்படி சொன்னாங்கன்னா, அது முன்னாடி என்ன சொன்னாங்க, நந்தகோபாலா எழுந்திராயின்னு சொன்னா, நந்தகோபாலா அரசன், அவன் எம்பெருமான் சொன்னேன், அவன் கண்ணனே தான். அதனால திருப்பி எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் பேரையே சொல்லி கூப்பிடுறாங்க. எம்பெருமாட்டி ஒரு உரிமையோடு ஒரு சுதந்திரத்தோடு. அதனால எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் யசோதாயின்னு கூப்பிடுறோம். என்ன ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, வேதம் சொல்லுகிறது மகத்யசகா என்று பெருமாளுக்கு, பெரும் புகழ் கொண்டவன் என்று பெருமாளுக்கு வேதம் சொல்லுகிறது. அதனால யசோதா புகழை தருகிறவள். அப்ப புகழை தருகிறவருடைய பையனும் புகழை தருகிறவள் தான். அதனால இங்க யசோதான்னு சொன்னாலும் துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ, துவமேவ பந்துஷ்ச குருஸ்துவமேவ, துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ, துவமேவ சர்வம் மம தேவ தேவா. அதனால ராமாயண ஸ்லோகம் அப்படி. அதனால அம்மாவும் நீயே, தாயும் நீயே, தந்தையும் நீ, அப்படி சொல்றதுனால யசோதாங்கிறது இங்க எம்பெருமானை தான் குறிக்கிறது. தாயேன்னு கூப்பிடும். அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயேன்னு. அதனால அது இந்த அங்க போய் எம்பெருமான்கிட்ட போய் இந்த ஆண் பெண் பால் வேற்றுமை கிடையாது. ஏன்னா ஆழ்வார் சொன்னார், ஆணல்லன் பெண்ணல்லன் அலியும் அல்லன். டிரான்ஸ்ஜெண்டரா இருந்தா அதுவும் இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்டதுனா அதுவும் இல்லைன்னு. அதனால நமக்கு புரியறதுக்காக கணவன் எம்பெருமான் வெங்கடேசன், மனைவி அலர்மேல் மங்கா, அதுக்கப்புறம் பத்மாவதி, அப்படியெல்லாம் பேர் சொல்றோம். ஸ்ரீதேவி, ரங்கநாதன், அப்படிலாம் பேர் சொல்றோம். அப்படி ஏன்னா நமக்கு புரியாது. அப்படி இல்லாட்டா கணவன் மனைவிங்கிற ஒரு பந்தம் உறவுக்கு தான் புரியும் நமக்கு. அப்புறம் நாமெல்லாம் குழந்தைகள்ங்கிறது புரியும். நீங்க 28வது பாசுரத்துல நமக்கு 9 வகையான நமக்கு எம்பெருமானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் ஒரு ஒழியாத ஒரு உறவு இருக்குது. அதனால அதாவது நீங்காத ஒரு உறவு இருக்குது. அந்த உறவை பார்க்கும் பொழுது நாம் அவர்கள் பெற்றோர், நாம் குழந்தை, அப்படி எடுக்கும். அப்படி இருக்கும்போது இங்கே கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி, எம்பெருமான் நந்தகோபாலன், அதனால எம்பெருமாட்டி பெண்பாற்றல், அதனால யசோதையை கூப்பிடுறார். அறிவுராய் பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்களா? 5 லட்சம் பெண்கள் வாசலில் நின்று கொண்டு தாய்க்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள்னா, இப்ப இந்த காலத்துல குழந்தைகள் சொல்றது தாய் தந்தைகள் கேட்க வேண்டியிருக்கிறதுனால, கட்டாயம் இருக்கிறதுனால, நீ செய்யறது சரியா இல்லை. என்னுடைய பேர குழந்தைகள் சொல்லி, உனக்கு ஒன்றும் தெரியாது தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப சந்தோஷம்.
அதனால அக்ஞா சுகம் ஆராத்யா நீதி சதகம் பர்திருஹரி. ஒன்றும் தெரியாதவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது ரொம்ப சுலபம். அக்ஞா சுகம் ஆராத்யா சுகதரம் ஆராத்தியதே விஷயஜ்ஞா. ரொம்ப கெட்டிக்காரர் ஒருத்தர் இருக்கார், அறிஞர் இருக்கார், அவருக்கு சொல்லிக் கொடுக்கறது சுலபம். இந்த ரெண்டும் கெட்டான ஒருத்தர் இருக்கார், அவருக்கு சொல்லிக் கொடுக்கறது கஷ்டம். என்ன தான் தெரிந்ததாக நினைத்து கொண்டிருக்காரே ஒருத்தர், அவருக்கு தான் சொல்லிக் கொடுக்கறது கஷ்டம். யார் சொல்லிக் கொடுத்தா கஷ்டம்? பிரம்மாவுக்கு கூட கஷ்டம், படைப்பவனுக்கு கூட கஷ்டம். அக்ஞா சுகமாராத்யா சுகதரம் ஆராத்தியதே விசேஷஜ்ஞா. முதல் பத்தத்திலே வந்துடுதுன்னு நினைக்கிறேன், மூர்க்க பத்தத்திலே வந்துடுது. முதல்ல எடுத்த உடனே 2-3 பேர் இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. முட்டாளை பத்தி தான் 10 ஸ்லோகம். அதனால சுபாழித நீவி என்ற வேதாந்த தேசிகன் ஒரு இயற்றி இருக்கிறார். அதுலயும் முதல்ல எடுத்த உடனே முட்டாளை பத்தி தான் பேசுறோம். அதனால நாம முட்டாளாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பேசுறாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த பத்ததி நிபுண பத்ததி. அதனால இங்க சுகதரம் ஆராத்தியதே விசேஷஜ்ஞா ஞான லவ துர்விதக்தம் பிரம்மாபி நரம் ந ரஞ்சயதி. சேர்த்து அடித்தா ரொம்ப அழகா இருக்கும். பிரம்மாபி நரம் நரஞ்சயதி சேர்த்து வச்சா அது யமகம் இலக்காரம். ஒரே 2 எழுத்து திருப்பி வரும், ஆனால் பொருள் வேற இருக்கும், பிரிக்கிறது வேற மாதிரி பிரிக்கும். அதனால ஞான லவ துர்விதக்தம் கொஞ்சம் தான் இருக்கு அறிவு எனக்கு. ஆனா அதை என்ன நினைச்சிருக்கேன், திமரோட பெருமையா நான் தான் உலகத்துக்கே சிறந்த அறிஞன் நினைச்சேன். அப்படி அதனால ஞான லவ துர்விதக்தம் பிரம்மாபி நரம், இந்த மனிதனை ந ரஞ்சயதி மகிழ்விக்க முடியாது. சேர்த்து படித்தா நரம் நரம் ஜெயதி அப்படின்னு 2 மனிதன் மாதிரி ஆயிடும். இது அழகான நீதி சதக ஸ்லோகம். இங்கே அறிவுராய்ன்னு சொன்னான். இந்த வாயை திறந்து மண்ணை தின்றான் என்று பலராமன் ஒரு கோள் மூட்டி விட, அதாவது புகார் சொல்ல, எங்கே கையிலே ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு அந்த மத்து, அது கடையிற தயிர் கடையிற மத்து, அந்த மத்தை கையில எடுத்துக்கொண்டு, மத்துல தெரியும் உங்களுக்கு, நுனியில கொஞ்சம் குண்டா இருக்கும், பெருசா இருக்கும். அதால நம்மளை அடிச்சா வலிக்கும். ரொம்ப வெறும் குச்சியால் அடிச்சா கூட வலிக்காது, அது நுனியால் அடிச்சா வலிக்கும். அதனால கையிலே மத்தை வைத்துக்கொண்டு மிரட்டுகிறாள். ஏன் மண்ணை தின்றாயா? ஆமா தின்றேன்னு என்ன சொல்லிட்டானே, அண்ணன் சொல்லிட்டானே, அண்ணன் பொய் சொல்ல மாட்டான், அண்ணன் பொய் சொல்லக்கூடாதுன்னு பேர். அது எதுக்கு ராமாயணத்துக்கு போகணும்? வாலி சுக்ரீவன் கேட்டான், என்னுடைய அண்ணனிடம் என்னை காப்பாற்ற வேண்டும், அவனை கொல்ல வேண்டும்னே சொல்லிவிட்டான் ராமன் போய். அதனால வாலியை கொன்ற பிறகு வாலி கேட்டான், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா ராவணனை எப்படி நான் வைத்துக் கொண்டிருந்தேன்னு கேட்டா, என்னுடைய வாலிலே பூச்சி மாதிரி வைத்துக் கொண்டிருந்தேன், 10 தலை ராவணன். என்னுடைய பையன் அங்கதனுக்கு தொட்டிலே பொம்மை மாதிரி அவனை கட்டி வச்சிருந்தேன் ராவணனை. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா உன்னுடைய மனைவியை அவனிடம் மீட்டு கொடுத்திருப்பேன். ஏன் சொல்லாமல் என்னுடைய தம்பியை அணுகினான்னு ராமனுடைய அம்பு மார்பிலே குத்தினோர்பாடு கேட்டான். அப்ப சொன்னா, அது பாசன் சொல்றான் நாடகத்துல, அபிஷேக நாடகம்ங்கிற நாடகத்துல சொல்றாங்க. என்ன சொல்றான், நீ அண்ணன், சுக்ரீவன் உன்னுடைய காலில் விழுந்தான், நீ மன்னிக்கவில்லை. அதனால மன்னிக்காததால் உனக்கு சரணாகத்த ரட்சணம் என்பது இல்லை. காலில் விழுந்தவனை காப்பாற்றுவது என்ற பண்பு எனக்கு இருக்கிறது, உனக்கு இல்லை. அதனால உன்னை அம்பால் கொண்டேன். அது ஏன்னா அது அங்கதான் கொண்டு வந்தான். ஏன்னா தம்பி செய்யறது சரியா, அண்ணன் செய்யறது சரியான்னா மூத்தவர்கள் ஒழுங்காக தன்னுடைய செயலை ஆற்ற வேண்டுங்கிறதுனால, அதனால அப்படி அவனை குற்றம் சொன்னான் வாலி. பலவிதமான பட்டிமன்றத்துக்கு அது பொருள். அது அப்ப இங்க அறிவுரான்னு சொல்லும் பொழுது, அந்த வாயை திறந்து கண்ணன் காட்டிய பொழுது இவன் என்ன நினைச்சிருக்கணும், கண்டுபிடிச்சிட்டான், இவன் பகவான் தான், நமக்கு பிறந்தது சாதாரண குழந்தை இல்லை, தெய்வ குழந்தைன்னு கண்டுபிடிச்சிட்டான். அடுத்த நிமிஷம் ஐயோ வயிறு வலிக்குமே உனக்கு அப்படின்னு அவன் குழந்தையினுடைய வயிற்று, என்ன மண்ணை தின்றால் வயிறு கெட்டு போய்விடுமே, ஜீரணமாகாது அப்படியெல்லாம் நினைச்சாலே தவிர, உடனே அந்த ஞானம் போய் என்ன போச்சு, மித்யா, அந்த மாயா மறைத்து விட்டு அதனால மாயக்கண்ணன் அவன். அதனால அறிவுராய்னா 2 அர்த்தம்.
தூக்கத்திலிருந்து உணர்ந்து எழுந்துரு. இன்னொன்று, நீ செய்த செயல் குழந்தை பாசத்தினாலே நீ கடவுளை போய் சாதாரண குழந்தையாக நினைத்தாய், அதனால அறிவுறாய். அப்புறம் யசோதாய் அறிவுறாய். அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகம். இந்த இடத்துல தான் இரண்டாவது வரி. இன்னொரு பாசனத்துல அன்று உலகம் அளந்தாயடி, முதல் வரியாக ஒரு பாசனம், அது மூன்றாவது அடி. அதனால கேட்ட வாமனாவதாரத்தினுடைய 3 அடி ஆண்டாள் தந்து விட்டாள். ஏன்னா கணவன் ஆளுக்கிறதுனால கணவனுக்கு தந்து விட்டாள். இது இங்கே அம்பரமூடறுத்து, முதல் அம்பரம், முதல் வார்த்தை அம்பரம், அம்பரமே. இந்த இடத்துல அம்பரமே அங்கே ஆடை, அம்பரமே அழகான பரமபதம். இங்கே மூன்றாவது பொருள் அம்பரம், அம்பரம் மூடறுத்து ஆகாசம். அமரகோஷம் சொல்கிறது ஆகாசம் வியத் விஷ்ணு என்று அமரகோஷம். அதனால விஷ்ணு என்றாலும் வானம் என்றாலும் வியத்துனாலும் வானம் தான் என்றால் ஒரே பரியாய சமான அர்த்தம், சமானார்த்தம். ஆமா, அந்தரிக்ஷம். அங்கே அமரகோஷம் சொல்லும்போது இந்த 3 பதங்களை சொல்லுது. ஆகாசம் வியத் விஷ்ணு என்று சொல்லுது. அதனால இந்த இடத்துல இந்த அம்பரமே அங்கே விஷ்ணு, விஷ்ணுவும் ஹே விஷ்ணுவேன்னு கூப்பிட்ட மாதிரி இங்கே அம்பரம்ங்கிறது ஆகாசம், இங்கேயும் விஷ்ணு தான். அம்பரம் ஊடறுத்து அதை தொலைத்து கூட ஓங்கி உலகளந்து. வாமனாவதாரம் திருவிக்ரமாவதாரமாக எடுத்தாயே, ஓங்கி உலகளந்து உம்பர் கோமானே. உம்பர் என்றால் தேவர்கள். நன்றி இல்லாத தேவர்களுக்கு நீ போய் உதவி செய்தாயே, முன் வந்து உதவி செய்தாயே. 20வது பாசனத்தில் திருப்பி வருது, 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் என்று அங்கே எழுப்புகிறார்கள். இங்கே நாங்கள்லாம் எப்படி வந்திருக்கோங்கிறது அப்புறம் அந்த ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறார்கள். அங்க 33 கோடி, நாங்க 5 லட்சம் பேர் தான். நீ திருவிக்கிரமெல்லாம் எடுக்க வேண்டாம் எங்களை காப்பாற்றுறது, கண்ணன் அவதாரமே போதும் அப்படிங்கிறார். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே, உம்பர் தேவருடைய கோமானே அரசன் எழுந்தினார். அடாடா, தப்பு பண்ணிட்டோம், அண்ணனை எழுப்புறதுக்கு பதிலாக தம்பியை எழுப்பிட்டோம். முதல்ல சரியா செஞ்சோம். என்னது, தந்தையும் தாயும் எழுப்பினோம். ஏன்னா தந்தை மூத்தவர் தாய்க்கு, அதனால தந்தையை முதல்ல எழுப்பினோம், அப்புறம் தாயை எழுப்பினோம். இப்போ அண்ணனை எழுப்புறதுக்கு பதிலாக இதை எழுப்பிட்டோமேன்னு ஒரு சாரி நடுவில் சொல்ற மாதிரி, அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானி உறங்காதெழுந்திராய். இப்போ கண்ணனுக்கும் உறக்கம் பின்னாடி பார்க்க போறோம், எவ்வளோ உறக்கம்ங்கிறது. அதனால குத்து விளக்கரிய பாட்டுல, அதனால அந்த மாதிரி நப்பினையும் வாயை திறக்காமல் பதில் சொல்ல விடாமல் பார்க்கிறான். அதே மாதிரி தானும் பதில் சொல்லாமல் இருக்கிறான். அப்படிப்பட்ட கண்ணன். நல்ல உறக்கமும் இல்லை, ஆனால் பேசவும் இல்லை, பதில் சொல்லவும் இல்லை. அப்படி உம்பர் கோமானே உறங்காது எழுந்தினார். அப்புறம் மறந்துட்டேன்னு சொல்லி, செம்பற்கழலடி செல்வா பலதேவா. செம்பற்கழலடி, செம்பொன் என்றால் நல்ல பொன், ஆணிப்பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் ஆழ்வார், பெரியாழ்வார். தொட்டில் போடும் பொழுதே நல்ல தங்கத்தால் ஆன 24 கேரட் என்று சொல்வார். அதனால அந்த அப்படி ஆணிப்பொன்னால் செய்த, அதுக்கு மேல செம்பொன் என்று சிவப்பான பொன் என்று சொல்றது. செம்பன் கழல் அடி, கழல் என்றால் சொன்னேன் தண்டை. அது எதுக்காக செம்பற்கழலடி? செல்வாங்கிறதும் இந்த பக்கம் கண்ணனையும் சேர்த்துக்கலாம், அந்த பக்கம் பலராமையும் சேர்த்துக்கலாம். இது நடுவில் இருக்கு. அதனால உறங்காது எழுந்திராய் செம்பற்கழலடி செல்வா கண்ணனேன்னு ஒரு அர்த்தம். அப்புறம் செல்வா பலதேவான்னு கேட்டா ரெண்டையும் சேர்த்தா, பலராமனுக்கு எதுக்கு காலில் தங்கத்துல தண்டைன்னு சொல்லும் பொழுது, ராமாவதாரத்திலே பணி செய்ததுக்கா. ஸ்வபதா ஜாகிரதா கதாபி கதாபி அகம் ரட்சிஷ்யாமி என்று ஒரு உறுதிமொழி கொடுத்துதான் அயோத்தியில விட்டு காட்டுக்கு என்னை அழைத்து போ என்று சொன்னான் லக்ஷ்மணன். அதனால அவ என்ன சொன்னா, சீதை அக்ரதா
கமிஷாமி கண்டகான் அப்பஸ்ருத்தின்னு சொன்ன. முள்ளெல்லாம் எடுத்துட்டு வழி பண்றேன், அப்ப நீ வந்து நடந்து வான்னு ராமன்கிட்ட சொன்னா சீதா பிராட்டி. ஆனா இவன் என்ன சொன்னா, தூங்க மாட்டேன், 14 ஆண்டுகள் தூங்க மாட்டேன், பகல்லையும் தூங்க மாட்டேன், அப்போ உன்னை காப்பாத்துறேன்னு சொன்னான். ஆதிசேஷனுடைய கடமை அது, முதல் வேலைக்காரன் பணியாளர்களை காப்பாற்ற வேண்டும். அது மட்டும் இல்லை, 14 ஆண்டுகள் பட்டினி கிடந்து சாப்பிடாமல் இருந்து தூக்கமும் இல்லாமல் இருந்தால்தான் இந்திரஜித்தை கொல்ல முடியும் என்று அவன் வரன் வாங்கியிருக்கிறான் பெரும்பாவற்று. அதனால அந்த ஒரு காரணமும் இருக்கு. அப்படிப்பட்ட எங்கு சென்றாலும் பணி, குடிசை கட்டுறதுன்னா, பர்ணசாலை கட்டுறதுன்னா லக்ஷ்மணன். ஒரு வில்லையும் அம்பையும் கையில வைத்துக் கொள்வதற்கு கூட இவருக்கு அவற்றை கொடுத்து வைப்பார், லக்ஷ்மணன்கிட்ட கொடுத்து வைப்பார் ஸ்ரீராமன். அந்த மாதிரி சமுத்திரராஜன் திருவடியிலே வந்து விழுந்த பொழுது வில்லை எடு, பானத்தை அம்பை எடுன்னு சொன்னது ராமன். அப்போதான் லக்ஷ்மணன் கையில வைத்துக் கொண்டிருந்தார். அந்த மாதிரிலாம் கூடவே இருந்து நல்ல பணி செய்த அவனுக்காக செம்பற்கழல், அதுக்கு ஒரு சன்மானமாக ஒரு அவனை ஆனர் பண்ணுறதுக்காக, பரிசு கொடுப்பதற்காக செம்பற்கழலடி செல்வா பலதேவன். பலதேவன் என்று சொல்லும் பொழுது, பலராமன் என்று சொல்லும் பொழுது பல இடங்களிலே கண்ணனுக்கு உதவி செய்தவர் இந்த அவதாரத்திலையும். அதனால காளியன் என்ற பாம்பு விஷத்தை கக்கி கொண்டு யமுனா நதியில இருந்த பொழுது இந்த இடையர்களை காப்பாற்ற வேண்டும் என்று செய்தி கொடுத்தது லட்சுமணன். அது மாதிரிலாம் ஒவ்வொரு முறையும் அந்த கண்ணனுக்கு வந்து ஆயரனை காப்பாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தியது. அதனால பலதேவன். உம்பியும் நீயும் உறங்கேலோர் என்பாவன். உம்பியும் உன்னுடைய தம்பியும், உம்பினா தம்பி, நீயும் அண்ணனும் தம்பியும் ஆக உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உறங்கேல், உறங்காதீர்கள். இந்த ஒரு பாசனத்துல என்ன விசேஷம் கேட்டா, ஏல் ஓர் எம்பாவாய்ங்கிறது எல்லா 29 பாசனத்திலையும் தனித்தனியா சொல்லலாம். இங்க அப்படி சொல்ல முடியாது. இங்க வந்து உறங்கேல், உறங்கு ஏல் ஓர் எம்பாவைன்னு மாறிடும், நீங்க தூக்கி கொண்டிருங்கள்னு ஆயிடும். அதனால உறங்கேல், உறங்காதீர்கள், ஓர் எம்பாவா ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி மற்ற எல்லாத்துலயும் அந்த ஏலோர் தனியா சொல்லணும். பாடு ஏலோர் எம்பாவா, பாடு ஏலோர் எம்பாவா, இது ஒரு ஸ்பெஷல். இது மட்டும் பிரிக்க முடியாத ஒரு சொல்லாகும். அதனால வேகமாக ஆச்சாரியர்களை பற்றி பார்க்கும் பொழுது, முதல்ல வந்து குருகுலத்திலே ஆசிரியர் வீட்டிலே போய் மாணவர்கள் கற்கும் பொழுது ஆடை, தண்ணீர், சாப்பாடு, உணவு எல்லாம் கொடுக்கும். அம்பரமே தண்ணீரே சோறே அரஞ்சி, எல்லாருக்கும் ஃப்ரீ. அதனால எல்லாருக்கும் இலவசம். அதனால இப்போ இந்த ஊர்லயே ஒரு கல்லூரியில முதுகலை பட்டம் சம்ஸ்கிருதம் படிக்கிறதா இருந்தால் ஒரு கட்டணமும் கிடையாது. இந்த ஊர்ல ஒன்றுமே கிடையாது. என்ன வயதுக்காரங்களும் சேரலாம். எம்ஏ சான்ஸ்கிரிட். அதில் வந்து இது மாணவர் விடுதி கட்டணம் கிடையாது, அப்புறம் இது நுழைவு கட்டணம் கிடையாது, ஒரு கட்டணம் கிடையாது, பைசா கிடையாது. அதே மாதிரி பெங்களூரிலே வியோமா லிங்குஸ்டிக்ஸ் லேப் ஃபவுண்டேஷன் என்று 400 படிப்பு நடத்துகிறார். 400 படிப்பு, எல்லாமே சம்ஸ்கிருதம், எல்லாமே சம்ஸ்கிருத சம்பந்தமாக இருக்கும். அதில் வந்து ஒருத்தருக்கும் ஒரு கட்டணமும் கிடையாது, காசு கொடுக்கவே வேணும். அது வகுப்பு போனால் போதும். வகுப்பு வந்து ஆன்லைன்லேயும் நடத்துக்கிறாங்க. அதனால் இங்கேருந்தே நம்ம கற்றுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். ஏன்னா அது நாங்களே போய் அதை சொல்லிக் கொடுத்த வாய்ப்புகளும் கிடைச்சிது, பாக்கியமும் கிடைச்சிது. அதனால் அம்பரமேத்து சோரையரஞ்சையும் எம்பெருமான் நந்தகோபாலா வந்து இங்கே ஆசிரியர். அவரை எழுந்துறாயின்னு கூப்பிடலை, நாங்கள் வந்துட்டோன்னு உணர்த்துக்கிறோம். நாங்கள் வகுப்புக்கு வந்து விட்டோம், உங்கள் வீட்டு வாசலிலே நிற்கிறோம் என்று உணர்த்துகிறார். அங்கே வீட்டில் தான் இருக்காங்க, குடியிருக்கிறதே எங்கள் வீட்டில் தான். நந்தகோபாலா எழுந்தினாய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே கொலை விளக்கு. அந்த ஆசிரியருடைய மனைவியும் மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம், உடல்நலை குறைவு என்றால் உடனே பார்த்து அதற்கு வேண்டிய மருந்துகளை தந்து ட்ரீட்மெண்ட், அதாவது சிகிச்சை தருவது தாயுடைய வழக்கம், ஆசிரியருடைய மனைவியுடைய வழக்கம். அதனால கும்பனார்க்கெல்லாம் குழந்தை கொலை விளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுறாய். அம்பரமூடர்த்து ஓங்கி வளர்ந்த எம்பெருமான் கோமானேங்கிறது
அந்த ஆசிரியருடைய மகனாகவும் இருக்கலாம். இல்லை முன்னாடியே சொன்னேன், பிதாவை புத்திரநாமாசிங்கிறதுனால, அதனால அந்த ஆசிரியருடைய மகனையும் ஆச்சாரியனாக கொண்டாட வேண்டும் என்பதனால இங்கே கூட ஒரு இரண்டாவது மகனும் இருக்கலாம், அண்ணன் தம்பியும் இருக்கலாம். இப்போ பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் என்பாவாய் என்று சொல்லும் பொழுது ஆசிரியர்களுடைய குமாரர்களையும் தன்னோடு சேர்த்து கொண்டு வகுப்பில் படிக்கிறதுங்கிறது அது ஒரு எளிது. என்னன்னு கேட்டால், ஏதாவது தப்பு செஞ்சால் அந்த பையன்ட்டு சொல்லிடலாம், இந்த மாதிரி ஆசிரியர் பையன் தான். இல்லை நல்லது செய்தால் அவன்கிட்ட கற்றுக்கலாம், ஆசிரியர் பையன்ட்டு நம்ம கற்றுக்கொள்ளலாம். இல்லை அவன் கூடவே வச்சுக்கிறது நல்லது. என்ன கேள்வி கேட்க போகிறான்னு முன்னாடியே அவர்கிட்ட கேட்டுக்கலாம். இது அந்த காலத்தில் நாங்கள் எழுதுவோம், ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் என்று எழுதியிருக்கோம். 5 மார்க்குக்கு அந்த கிரேடு, அதனால் 5 மார்க்குக்கு 5 மார்க் வாங்கினேன். அதில் டெல்லியிலேருந்து ஒருத்தர் நடத்தினாங்க கல்வியை பற்றி. அதனால் நிறைய புஸ்தகங்கள். அதனால் அது ஒன்றும் எளிதில்லை. ஒரு 20 புஸ்தகத்தை சுற்றி வச்சுருந்தா எந்த பக்கத்தில் எங்கே விடை இருக்குன்னு சரியா. அதனால் அப்படிப்பட்ட இப்போ ஆசிரியரை நினைத்து கொண்டு நாளைக்கு இந்த முக்கியமான பாசுரம் திருப்பாவை ஜீயர் என்று தலைப்பு கொடுத்த பாசுரம் ராமானுஜாச்சாரியருக்கு. உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் 18வது பாசுரம். 18 என்பது பல விதங்களிலே சிறப்பு பெற்றது. 9 2 பங்குங்கிறதுனால 9 என்பது கணக்கிலே முக்கியமான எண் என்று சொல்லும் பொழுது நவக்கிரகம் என்று சொல்கிறார்கள். அதனால் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உண்டு. நவதானியம், நவசக்தி, இப்படிலாம் நிறைய உண்டு. இன்னொன்று மகாபாரதத்தில் 18 பர்வா, கீதையில் 18 அத்தியாயம், 18வது நட்சத்திரம் கேட்டை, ஜேஷ்டா நட்சத்திரம். ஜேஷ்டா நட்சத்திரத்தில் எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனுக்கு மூலவருக்கும் உற்சவருக்கும் இது உண்டு, திருமஞ்சனம் உண்டு. ஜேஷ்டாபிஷேகம் அது உண்டு. இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் உண்டு, அபிஷேகம் உண்டு. அது மாதிரி நிறைய சிறப்புகள். 18 அக்ஷோகிணி யுத்தத்தில் சேனை நிறைய. 18 முறை திருக்கோட்டியூருக்கு தன்னுடைய ஆசிரியர்கிட்ட போய் அஷ்டாட்சரத்தினுடைய உள் பொருளை கேட்டவர் ராமானுஜாச்சாரியர். ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூர் நடந்து சென்று 18வது முறை தான் அவர் சொல்லிக் கொடுத்தார். அப்போ அது திருக்கோட்டியூர் கோவிலில் மேலே ஏறி, சுவற்றிலே ஏறி எல்லோருக்கும் அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் என்று கூப்பிட்டார். அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா. அஷ்டாட்சர மந்திரத்தை அங்கேருந்து சொல்லலை, நமோ நாராயணாயங்கிறது அங்கேருந்து சொல்லலை. அதில் எல்லாருக்கும் நாராயணங்கிற பேர் தெரியும். இந்த இடத்துல பார்த்துட்டே வந்தீங்கன்னா வேகமாக அம்பரம் என்பது பிரணவம். அம்பரம்ங்கிறது பிரணவம். ஏன்னா ஆகாசம் எப்போதும் பெருமாள் என்ன சொல்கிறோம், ஹரி ஓம். அதனால் இந்த ஓம்ங்கிறது தான் ஓங்கார மூர்த்தியாக இருக்கிறவர் பெருமாள். அதனால் அம்பரமே. தண்ணீரே என்பது அந்த பரமபதம் போகிற வழியிலே விரஜா என்ற ஒரு ஆறு, அதுக்காக அந்த தண்ணீர். ஷோரே என்பது அஷ்டாட்சர மந்திரம், அதில் ஓம். இங்கே நாராயணாய. கடைசியில் அந்த உறங்கேலோர் எம்பாவான்னு சொல்லும் பொழுது நமஹா என்ற பதம் வருது. அதனால் அஷ்டாட்சர பதம் முழுக்க ஓம் நமோ நாராயணாய என்பது இங்கே சொல்கிறது. அதை தவிர முதல்ல அஷ்டாட்சரம் ஓம் என்று ஆரம்பித்தாலே அது அஷ்டாட்சரம் முழுக்க எடுத்துக்கொண்டால் தண்ணீரே என்பது துவயம் என்று சொல்கிறார். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய் நமஹா என்று. அதுக்கப்புறம் ஷோரே என்பது சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் மஜா அஹந்தா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுகா என்று சரம ஸ்லோகம். அதை தவிர ரொம்ப நாட்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய்கிறதுல ஸ்ரீ மந்திரஹா என்று ஸ்ரீம் ஸ்ரீயை நமஹா என்று நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு உபதேசம் செய்வார்கள். இந்த எல்லாத்தையும் சேர்த்து, அதாவது அஷ்டாட்சரம், துவயம், சரமஸ்லோகா. சரமஸ்லோகத்தில் இன்னும் 2 இருக்கு. சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியதத்வதம் என்பது ஸ்ரீராமவதார சரமஸ்லோகம். இன்னொன்று இருக்கிறது அதுக்கு முன்னாலே வராவதாரத்தில் அகம் நயாமி மத்பக்தம், அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி
பரமாம் கதிம் என்று ரெண்டு ஸ்லோகம் இருக்கிறது. அப்படி இதெல்லாம் சரம ஸ்லோகம் என்று சொல்லக்கூடிய அவதாரங்கள். அது இந்த மூன்றும் பூர்ணாவதாரம் என்று சொல்லக்கூடியது. அதாவது வராகாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், இந்த மூன்றுமே பூர்ண அவதாரங்கள் என்று சொல்லக்கூடியது. ஏன்னா இதெல்லாம் மிகச்சிறப்பு பெற்றதுங்கிறதுக்காக சொல்றோம், அவ்வளவுதான். மற்றதுக்கெல்லாம் ஒரு சிறப்பு குறைவு இல்லை அப்படிங்கிறத சொல்லி இன்னைக்கு இந்த பாசுரத்தை தலை கட்டி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. வாதித்ரிபசிரோபங்க பஞ்சானன பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய திரம் விஜயதாம். எல்லோருக்கும் நமஸ்காரங்கள், தன்யவாதம்.